வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்லப்போகும் கதை சாதாரணமான ஒரு பேய் கதை அல்ல. இது ஒரு உண்மையில் நடந்த சம்பவம். ஒரு கைவிடப்பட்ட அரண்மனை பற்றி. இந்த அரண்மனைக்கு அருகில் போனவர்களே திரும்பி வரவில்லை என்று உள்ளூர் மக்கள் சொல்வார்கள். இந்த கதையை முழுக்க கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இது உங்களுடைய இரவு தூக்கத்தை கெடுக்கலாம். தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்துக்கு அருகில் காடுகளால் சூழப்பட்ட ஒரு பழைய அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனை சுமார் 200 வருடங்கள் பழமையானது. அங்கு வாழ்ந்த ராஜா மிகவும் கொடூரமானவர். அவர் தனது அரண்மனையில் வேலை செய்தவர்களை சிறிய தவறுகளுக்கே கொன்று விடுவார். ஒரு நாள் அந்த அரண்மனையில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. அதன் பிறகு அந்த இடம் முழுவதும் வெறிச்சோடி போய்விட்டது. இரவு நேரத்தில் அந்த அரண்மனைக்குள் இருந்து அழுகை சத்தம், சங்கிலி சத்தம் மற்றும் அடிகள் கேட்கும் என்று மக்கள் சொல்வார்கள். (2018) 4 நண்பர்கள் அந்த இடத்திற்கு செல்ல முடிவு செய்தார்கள். அவர்கள் பெயர் அருண், விஜய், கரண் மற்றும் சுரேஷ். அவர்கள் யூடியூப் வீடியோ எடுக்கவே அந்த அரண்மனைக்கு சென்றார்கள். அவர்கள் எல்லாம் இது ஒரு பொய்யான கதை என்று நினைத்தார்கள். இரவு 9 மணிக்கு அவர்கள் அந்த அரண்மனைக்கு சென்றார்கள். அந்த இடத்திற்குள் நுழைந்தவுடன் ஒரு வித்தியாசமான குளிர்ச்சி அவர்களை சூழ்ந்தது. அவர்கள் உள்ளே சென்ற சில நிமிடங்களில் கரண் திடீரென நின்று விட்டான். அவன் சொன்னான், யாரோ என்னை பின்னாலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் சிரித்தார்கள். ஆனால் அடுத்த நிமிடம் அவர்களுடைய கேமரா தானாகவே ஆஃப் ஆனது. அதே நேரத்தில் மேல் மாடியிலிருந்து காலடி சத்தம் கேட்டது. அவர்கள் மெதுவாக மேலே போனார்கள். அங்கே யாரும் இல்லை, ஆனால் தரையில் காலடி சுவடி இருந்தது. அருண் அந்த காலடி சோட்டை படம் எடுத்தான். அந்த படம் பார்த்ததும் அவன் முகம் வெண்மையாக மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? அந்த காலடி சுவடு மனிதனுடையது இல்லை. அது ஒரு வளைந்த பாதம், பின்னால் திரும்பிய விரல்கள். அவர்கள் பயந்து கீழே ஓட ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் குரல், போகாதீர்கள். அது மிகவும் மெதுவாக ஆனால் தெளிவாக கேட்டது. சுரேஷ் திடீரென நின்று விட்டான். அவன் கண்கள் வெறித்து போயிருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், அவள் இங்கே இருக்கிறாள். அடுத்த நொடியில் அவன் தரையில் விழுந்தான்.
மற்றவர்கள் அவனை தூக்கி கொண்டு வெளியே ஓடினார்கள். அவர்கள் காரில் ஏறி ஓடும்போது அரண்மனை ஜன்னலில் ஒரு வெள்ளை ஆடையிலான பெண் நின்று கொண்டிருந்தாள். அடுத்த நாள் சுரேஷ் பேசவே இல்லை. அவன் மனநிலை சரியில்லாமல் போய்விட்டது. அருண் எடுத்த வீடியோவில் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. அந்த பெண் அவர்களுடன் இருந்தபோதே பின்னால் நின்று கொண்டிருந்தாள். இந்த சம்பவம் உண்மையா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த அரண்மனை இன்னும் அங்கேயே தான் இருக்கிறது. ஆனால் அதற்குள் செல்ல யாரும் துணியவில்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.